இன்றைக்கி தயிர் குணுக்கு பச்சடி தயாரிக்கலாமா? முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா ஊற போட்டுட்டு அதை வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேட்டராக கலந்து வச்சுக்கலாம். மீன்வைல் ஒரு வாண்டியில் எண்ணெயை போட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம தயாரித்து வச்சுருக்கிறதான அந்த உளுத்த மாவுலேருந்து நல்லா சின்ன சின்ன குணுக்குகளாக அதில் போட்டு அது நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வெந்து வந்த உடனே அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கலாம். மீன்வைல் ஒரு மிக்சர் கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷாக துருவின அளவு தேங்காய், இஞ்சி விழுது, பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்ல விழுத அரைச்சிடலாம். மீன்வைல் புளிக்காத கெட்டி தயிரை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சதான விழுதை சேர்த்து கலந்துக்கலாம். விழுது அரைக்கச்சே நம்ம உப்பு போட்டிருக்கோங்கிறதுனால திருப்பியும் நம்ம உப்பு போட வேண்டிய தேவையில்லை. இதில் நம்ம தயாரித்து வச்சதான அந்த குணுக்குகள் நல்ல எண்ணெய் வடிஞ்சிருக்கும். அதை இந்த தயிர் கலவையில் நம்ம போட்டுட்டு இது ஊற கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நல்லா கலந்து விட்டு இது புளிக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இந்த தயிர் குணுக்கு பச்சடியை நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்களேன்.